Hello students, welcome back to our channel மாணவன் கல்விமலர். தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் குறித்து சற்றுமுன்பு பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அந்த விடைத்தாள் திருத்தும் மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டது தேர்தல் பணி காரணமாக. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை வந்து திட்டமிட்ட தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட முடியும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் நாமக்கல் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா இப்போ தான் எலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தேர்தல் பணியினை முன்னிட்டு நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு ஆகிய மையங்களில் நடைபெற இருந்த 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் அந்த மதிப்பீடு செய்யும் பணியை வந்து பார்த்தோன்னா ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தோன்னா மீண்டும் அந்த விடைத்தாள் திருத்தும் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாமக்கல் மாவட்டத்தோட பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 22/4 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 22/4/2024 அன்று திங்கட்கிழமை என்று முகாம் செயல்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதியிலேருந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நாமக்கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி 10th ஸ்டார்ட் பண்ணாங்க. இடையில அந்த எலெக்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிருக்கு. இப்போ 22ஆம் தேதியிலேருந்து வேல்யூஷன் கேம்ப் வந்து அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அதே தான், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்குமே ஆன்லைன் மோடில் வந்து மார்க்கை வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து கேம்ப் வந்து நடக்கலை. இதனால் 25ஆம் தேதி வரைக்குமே ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் அப்லோட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா +1க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே போல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்களில் 13ஆம் தேதியோடு முடிஞ்சிருச்சு. இன்னும் முக்கியமான ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் வந்து மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு டெமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ அந்த டெமோ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட், சயின்ஸில் எவ்வளோ மார்க் வந்து கொடுக்குறாங்க, 2 மார்க்குக்கு 4 மார்க் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க, 7 மார்க் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே இருக்கும். இப்படி தான் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டில் உங்களுக்கு வரும். ஸோ மெயினாக எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி மார்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கோசரம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக டெய்லியும் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வச்சுன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு டெமோ வீடியோ, பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் ஒரு டெமோ வீடியோ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்டில் பேஜ் வைஸாகவும் கொஸ்டின் வைஸாகவும் மார்க் அலாட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா போடுவாங்க. இந்த டைம் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் முடிஞ்சு 10th வந்து பார்த்திங்கன்னா மே 10ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சரியான மார்க் வரல, சரியாக உங்கள் பேப்பர் வந்து வேல்யூஷன் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீ ஆன்சரில் இருக்கிற மாதிரி எழுதினா மட்டும்தான் மார்க் வந்து கொடுப்பாங்க. அதுக்குன்னு கீ ஆன்சரில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுவாங்களா, புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் பார்த்து தான் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது சரியாக கரெக்ஷன் பண்ணல, நான் ஒரு கொஷின் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு போட்டு மார்க் குறைச்சிருக்காங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கரெக்ஷன் பண்ணுறாங்க சயின்ஸுக்கு, அதே மாதிரி மேக்ஸுக்கு, சோஷியல் சயின்ஸுக்கு, தமிழுக்குன்னு சொல்லி
ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கரெக்ஷன் ரிலேட்டடாக தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி லைவாக பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி மெத்தடில் தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்பும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் தான் வேல்யூஷன் பண்ணுறாங்க. மெயினாக சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நிறைய பேர் சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க, சோஷியலையும் சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க. மேக்ஸ் கொஷின் ரொம்ப ஈஸி, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா சென்டம் மார்க் எடுத்திருக்காங்க. மெயினாக இந்த டைம் கீ பாயிண்டில் இருக்கிற மாதிரி அதை விட எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க பாயிண்ட்ஸ்லாம். அதனால் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸோட பேப்பர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மார்க் குறைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா டாப்பர்ஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. கீ பாயிண்ட்லாம் அழகாக எழுதி அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் சயின்ஸில் நிறைய சென்டம்ஸ் பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வேல்யூஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில். அகைன் பேப்பர் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா வர மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ என்னென்ன அப்டேட் கிடைக்குதுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சப்ஜெக்ட்டுக்கு எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோ நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். எப்படி வேல்யூஷன் கேம்பில் நடக்குது, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, எப்படி மார்க் என்டர் பண்ணுறாங்க, சென்டம் பேப்பரை எத்தனை பேர் செக் பண்ணுறாங்க, ஏஇ, சிஇ, எஸ்ஓ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் சென்டம் அந்த பேப்பரில் செக் பண்ணுவாங்க. எதிலையாவது கொஞ்சம் மிஸ்டேக் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சென்டம் அந்த பேப்பருமே மறுபடியும் ஒரு தடவை வேல்யூஷன் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக பர்ஃபெக்டாக கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மார்க் குறைக்க மாட்டாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் நடக்குது. தமிழ் மீடியம் ஆகட்டும், இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும், எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் போயிட்டுருக்குன்னு சொல்லி தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. ஸோ உடனுக்குடன் நீங்கள் நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். ஸோ எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, என்ன டைப்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லி டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு ரிசல்ட் எப்போ, 10th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் எப்படி பார்க்குறது, மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். 10th பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆக போகுது. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னுவீங்க. தேங்க்யூ.